நெய்வேலி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுரங்க நிர்வாக அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில்துரை. செந்தில்துரை, தற்போது அந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் உள்ளது. இங்கு 3 திறந்தவெளி சுரங்கம் மூலம் பழுப்பு நிலக்கரி வெட்டியெடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றனர். அங்கு 8,000 நிரந்தர தொழிலாளர்களும் 10,000 ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு 20% போனஸ் வழங்க கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். ஆனால் என்எல்சி நிறுவனம் அவர்களுக்கு 8.33% மட்டுமே போனஸ் வழங்க வேண்டினர். இதனால் பல கட்ட போராட்டங்களையும் நடத்தியும் அவர் எந்த ஒரு பலன் அளிக்காதால் இன்று ஒப்பந்த தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இன்று கீழ்ப்பாலத்தில் பேரணியாக சுரங்க நிர்வாக அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றனர். அவர்களை நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் தடுத்து நிறுத்தினர். பின்னர் மேலும் அவர்கள் டார்ச் லைட் அடித்து அவர்கள் என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் மீண்டும் சுரங்க நிர்வாக அலுவலகத்தை நோக்கி சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தும் பொழுது போலீஸ் காவல்துறையினருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்போதில் பரபரப்பு நிலவுது. பின்னர் மீண்டும் தொழிலாளர்கள் அங்கு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.